100 சீரிஸோட 70th மேட்ச் மான்செஸ்டர் ஒரிஜினல்ஸ் அண்ட் நார்த்தன் சூப்பர் சார்ஜர்ஸ் கடையில் மான்செஸ்டரில் நடக்க போகுது. இந்த மேட்சோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ ஜிஎல்எஸ்எல் டீம் எப்படி மேக் பண்ணுறது பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். மான்செஸ்டர் பொறுத்த வரைக்கும் டீசன்ட் பேட்டிங் ட்ராக்கு 140-150 ரேஞ்சில் ஸ்கோரிங்க வருது. டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் இங்கே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. பட்லர் அண்ட் பில்சால்ட் தான் டாப் 2 ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர்ஸாக இந்த வென்யூவில் இருக்காங்க 100 சீரிஸில். பவுலர்ஸில் விக்கெட் டேக்கர்ஸ்னு பார்த்தா ஸ்பின்னர்ஸ் அண்ட் பேசஸ் ஈக்குவலாக தான் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஆல்மோஸ்ட் 175 விக்கெட்ஸில் ஸ்பின்னர்ஸ் 75 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காங்க. இங்கே லீடிங் விக்கெட் டேக்கராக ஸ்பின்னர் தான் இருக்காரு. பட் இந்த சீசனில் பேசஸ் 23 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் 3 விக்கெட்ஸ் கிட்ட தான் எடுத்திருக்காங்க. அந்த 3 விக்கெட்ஸையும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் தான் எடுத்திருக்காங்க. இங்கே நூர் அகமது, அதில் ரஷீது மாதிரி விக்கெட் டேக்கிங் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. ஸோ விக்கெட்ஸ் எடுக்கலாம். ஓவராலாக 16 மேட்சஸ் இங்கே நடந்திருக்கு. பேட் ஃபர்ஸ்ட் போன டீம் 7 டைம்ஸும் சேஸ் போன டீம் 7 டைம்ஸும் இங்கே வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோராக 140 ரன்ஸ் இருந்திருக்கு. ஸ்கோரிங் பேட்டர்னை பார்த்தா பெலோ 100 1 டைமும் 100 to 149 7 டைம்ஸும் 150 to 199 6 டைம்ஸும் இங்கே ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. மான்செஸ்டர் ஒரிஜினல்ஸ் 3 மேட்ச் லாஸ் ஆயிருக்காங்க. ஒரு மேட்ச்சில் வின் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் மேட்ச்சில் ஃபர்கான் அகமதை ட்ராப் பண்ணிட்டு டோம் ஹார்ட்லியை ஆட வச்சாங்க. ரச்சின் ரவீந்திரா இந்த மேட்சுக்கு அவைலபிள். சாப்மேனுக்கு பதிலாக 11ல் ஆடுவார். இங்கே சால்ட், ரச்சின் ரவீந்திரா பேட்டிங் ஓப்பன் பண்ணலாம். மெக்கின்னியை மிடில் ஆர்டரில் ஆட வைக்கலாம். சோனி பேக்கர், ஜோஷ் டங், ஸ்காட் கரி, நூர் அகமது 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. கிரகோரி, டோம் ஹார்ட்லி 2-3 ஓவர்ஸ் கிட்ட பவுல் பண்ணலாம். ரச்சின் கூட 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ண சான்ஸ் இருக்கு. பவர் பிளேயில் சோனி பேக்கர், ஜோஷ் டங், கிரகோரி பவுல் பண்ணுவாங்க. டெத் ஓவர்ஸில் ஜோஷ் டங், ஸ்காட் கரி, சோனி பேக்கர் பவுல் பண்ணுவாங்க. நார்த்தன் சூப்பர் சார்ஜர்ஸ் பொறுத்த வரைக்கும் 3 மேட்ச்சில் வின் பண்ணியிருக்காங்க. ஒரு மேட்ச்சில் லாஸ் ஆயிருக்காங்க. லாஸ்ட் மேட்ச்சில் பிரிமிங்ஹாம் ஃபைனிக்ஸை பீட் பண்ணாங்க. லாஸ்ட் மேட்ச்சில் கிரஹாம் கிளார்க்கை ட்ராப் பண்ணிட்டு டேவிட் மில்லரை ஆட வச்சாங்க. இங்கே மறுபடியும் கிளர்க் 11ல் ஆடலாம். ஜேக்கப் டஃபி, மேத்யூ போர்ட்ஸ், அதில் ரஷீத், மிச்சல் சாண்டர் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. டோம் லாஸ் 2-3 ஓவர்ஸ் கிட்ட பவுல் பண்ணலாம். டான் லாரன்ஸ் 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணுவார். பவர் பிளேயில் டஃபி, மேத்யூ போர்ட்ஸ் பவுல் பண்ணுவாங்க. டெத் ஓவர்ஸில் மிச்சல் சாண்டர், அதில் ரஷீத், டோம் லாஸ், மேத்யூ போர்ட்ஸ், டஃபி பவுல் பண்ணுவாங்க. மான்செஸ்டர் ஒரிஜினல் விக்கெட் கீப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் கிளாசன் அண்ட் ஜோஸ் பட்லர். பட்லர் 1 டவுனில் ஆடுவார். லாஸ்ட் மேட்ச்சில் 50 அடிச்சிருக்காரு. சூப்பராக ஆடியிருந்தார். இந்த வென்யூவில் சூப்பராக ஆடியிருக்காரு. 45 ஆவரேஜில் 452 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அகென்ஸ்ட் சூப்பர் சார்ஜர்ஸ் 3 இன்னிங்ஸில் 136 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. சூப்பராக ஆடியிருக்காரு. இங்கே க்ளோவர்க்லையும் பாயிண்ட்ஸ் எடுக்க முடியும். கிளாசன் ஆல்மோஸ்ட் நம்பர் 5 ஆடுவார். இந்த சீரீஸில் இன்னும் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலை. 4 இன்னிங்ஸில் 56 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இந்த வென்யூவில் 2 இன்னிங்ஸில் 39 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அகென்ஸ்ட் சூப்பர் சார்ஜர்ஸ் ஒரு மேட்ச் ஆடி அதில் 46 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. கிளாசன் எகென்ஸ்ட் மிச்சல் சாண்டர் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. பட் நல்ல பவர் ஹிட்டர், எப்போ வேணாலும் பெரிய ஸ்கோர் அடிக்கலாம். பில்சால்ட் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவார். நல்ல பிளேயர். இந்த சீசனில் ஃபர்ஸ்ட் 3 மேட்ச்லையும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். பட் லாஸ்ட் மேட்ச்சில் ஃபெயிலியர். இந்த வென்யூவில் 28 ஆவரேஜில் 453 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அகென்ஸ்ட் சூப்பர் சார்ஜர்ஸ் 30 ஆவரேஜில் 207 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இங்கே 30-34 ரன்ஸ் மினிமம் ஸ்கோர் பண்ண முடியும். நல்லா ஆட முடியும். டீமில் கன்சிடர் பண்ணுங்க. ரச்சின் ரவீந்திரா பேட்டிங் ஓப்பன் பண்ண சான்சஸ் அதிகம். ரீசன்ட் ஃபார்ம் சூப்பராக இருக்குது. கன்சிஸ்டண்டாக 30+ ரன்ஸ் ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காரு. லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலரும் கூட இங்கே 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ண சான்ஸ் இருக்குது. பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்ண சான்ஸ் இருக்கிறதால டீமில் கன்சிடர் பண்ணுங்க. பேட்டிங்கில் டீசெண்டாக ஆடலாம். மெக்கின்னி மிடில் ஆர்டரில் பேட்டிங் ஆடுவார். ரீசன்ட் ஃபார்ம் அவ்வளோ கிரேட்டாக இல்லை. இந்த வென்யூவில் லாஸ்ட் மேட்ச்சில் 29 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தார். 100 சீரீஸில் 2 இன்னிங்ஸில் 39 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அவ்வளோ கிரேட்டாக இல்லை. லீவிஸ் கிரிகோரி ஆல்மோஸ்ட் 3 ஓவர்ஸ் கிட்ட பவுல் பண்ணுவார். கன்சிஸ்டண்டாக விக்கெட் டேக்கிங்கில் இல்லை. இந்த சீசனில் 4 இன்னிங்ஸில் 2 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காரு. இந்த வென்யூவில் 4 இன்னிங்ஸில் 1 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. அகென்ஸ்ட் சூப்பர் சார்ஜர்ஸ் 4 இன்னிங்ஸில் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. டீசன்ட் பேட்டரும் கூட 20-24 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய பேட்ஸ்மேன்.
பவுலிங் தென் பேட்டிங் பண்ணுறதால டீமில் கன்சிடர் பண்ணுங்க. டோம் ஹார்ட்லி 2-3 ஓவர்ஸ் கிட்ட பவுல் பண்ணுவார். லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். லாஸ்ட் மேட்ச்சில் ஒரு விக்கெட்டு தான் எடுத்திருந்தாரு. ரீசெண்டாக டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் கொத்தா விக்கெட்ஸ் எடுத்துட்டு இருக்கிற பவுலர். இந்த வென்யூவில் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கராக இருக்கிற பவுலர். 12 இன்னிங்ஸில் 13 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. பட் அகேன்ஸ்ட் சூப்பர் சார்ஜர்ஸ் 6 இன்னிங்ஸில் 4 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காரு. ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் பீப்புள் தான் டீமில் ட்ரை பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து கிராண்ட் லீக்ல கன்சிடர் பண்ணுங்க. இந்த வென்யூவில் சூப்பராக பவுல் பண்ணியிருக்காரு. ஜோஷ் டங் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறாரு. லாஸ்ட் 2 மேட்ச்லையும் சூப்பராக பவுல் பண்ணி 3 விக்கெட்ஸ் வச்சு எடுத்திருக்காரு. இந்த வென்யூவில் 3 இன்னிங்ஸில் 6 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. தென் அகேன்ஸ்ட் சூப்பர் சார்ஜர்ஸ் 2 இன்னிங்ஸில் 3 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் சூப்பராக இருக்கு. இங்கேயும் விக்கெட்ஸ் எடுக்க முடியும். நூர் அகமது 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய பவுலர். விக்கெட் டேக்கிங் பவுலர். பட் இந்த சீசனில் ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு. அடுத்த 3 மேட்ச்லையும் விக்கெட்ஸ் எடுக்கலை. இந்த வென்யூவில் 2 மேட்ச் பவுல் பண்ணி 2 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் பீப்புள் தான் டீமில் ட்ரை பண்ணியிருக்காங்க. சூப்பர் சார்ஜர்ஸ் மிடில் நூர் அகமது கிட்ட ஸ்ட்ரகிள் ஆகக்கூடிய பேட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த மேட்சுக்கு 1-2 விக்கெட்ஸ் எடுக்கலாம். டீமில் கன்சிடர் பண்ணுங்க. ஸ்காட் கரி 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். டெத் ஓவர்ஸில் 2 ஓவர்ஸ் கிட்ட பவுல் பண்ணுவார். ரீசன்ட் ஃபார்ம் சூப்பராக இருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லா மேட்ச்லையும் விக்கெட்ஸ் எடுக்கிறாரு. இந்த வென்யூவில் 6 இன்னிங்ஸில் 9 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. அகேன்ஸ்ட் சூப்பர் சார்ஜர்ஸ் 2 இன்னிங்ஸில் 1 விக்கெட்டு தான் எடுத்திருக்காரு. பட் இங்கே விக்கெட்ஸ் எடுக்க முடியும். டீமில் கன்சிடர் பண்ணுங்க. டீசன்ட் பேட்டரும் கூட. சோனி பேக்கர் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். பவர் பிளேல அதிகமான ஓவர்ஸ் பவுல் பண்ணுறாரு. தென் டெத் ஓவர்ஸ்லையும் 1 ஓவர் பவுல் பண்ணுவார். விக்கெட் டேக்கிங் பவுலர். இந்த வென்யூவில் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. ரீசன்ட் ஃபார்மும் நல்லா இருக்கு. டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் கொத்தா விக்கெட்ஸ் எடுத்துட்டு இருக்காரு. இங்கேயும் 1-2 விக்கெட்ஸ் எடுக்க சான்ஸ் இருக்கு. நார்த்தன் சூப்பர் சார்ஜர்ஸ் விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் பெப்பர். 1 டவுனில் பேட்டிங் ஆடுவார். லாஸ்ட் மேட்ச்சில் 28 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. இந்த வென்யூவில் ஒரு மேட்ச் ஆடி 12 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. தென் அகேன்ஸ்ட் மான்செஸ்டர் 2 இன்னிங்ஸில் 21 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. கிராண்ட் லீக்ல வேணால் கன்சிடர் பண்ணுங்க. க்ளவ் ஒர்க்கில் பாயிண்ட்ஸ் எடுக்கலாம். ஹாரி ப்ரூக் நம்பர் 4ல் ஆடுவார். டீசன்ட் பிளேயர். கன்சிஸ்டண்டாக 25+ ரன்ஸ் ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கிற பிளேயர். இந்த வென்யூவில் 3 இன்னிங்ஸில் 78 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. தென் அகேன்ஸ்ட் மான்செஸ்டர் 6 இன்னிங்ஸில் 156 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. நல்லா ஆடி இருக்காரு. இங்கேயும் டீசெண்டாக ஆட முடியும். பட் அகேன்ஸ்ட் நூர் அகமது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆக சான்ஸ் இருக்கு. அதையும் கன்சிடர் பண்ணிக்கங்க. டேவிட் மாலன் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவார். டீசன்ட் பிளேயர். பட் ரீசன்ட் டைம்ஸில் கன்சிஸ்டண்டாக இல்லை. லாஸ்ட் மேட்ச்சில் 50 அடிச்சிருக்காரு. இந்த வென்யூவில் 2 மேட்ச் ஆடி அதில் ஒரு மேட்ச்சில் 98 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அடுத்த மேட்ச்சில் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணலை. அகேன்ஸ்ட் மான்செஸ்டர் 4 இன்னிங்ஸில் 176 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 2 50s அடிச்சிருக்காரு. நல்லா ஆடி இருக்காரு. இங்கே ஓப்பனர்ஸ் டீசெண்டாக ஆட முடியும். ஸோ நல்லா ஆடலாம். சாக்ரோலி பேட்டிங் ஓப்பன் பண்ணுவார். ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்கு. லாஸ்ட் மேட்ச்சில் 44 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. இந்த வென்யூவில் டெஸ்ட் மேட்சஸில் சூப்பராக ஆடி இருக்காரு. பட் 100 சீசனில் இது வரைக்கும் இங்கே ஆடினதில்லை. இங்கே டீசெண்டாக ஆடலாம். 20-30 ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். டேவிட் மில்லர் நம்பர் 5ல் ஆடுவார். ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப போராக இருக்கு. 10-15 ரன்ஸ் தான் மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணுறாரு T20ஸில். இங்கேயும் ஸ்ட்ரகிள் ஆகலாம். மில்லர் எகென்ஸ்ட் நூர் அகமது ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. 37 பால்ஸ் ஆடி 20 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 3 டைம்ஸ் அவுட்டாக இருக்காரு நூர் அகமது கிட்ட. கிரஹாம் கிளார்க் ஆடுவாரை பார்க்கணும். மிடில் ஆர்டரில் பேட்டிங் ஆடுவார். 30-35 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். 100 சீரீஸில் 30 ஆவரேஜில் 178 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 30-35 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். எகென்ஸ்ட் மான்செஸ்டர் ஒரு மேட்ச்சில் 33 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. மிச்சல் சாண்டர் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். டெத் ஓவர்ஸில் 1 ஓவர் பவுல் பண்ணுவார். லாஸ்ட் மேட்ச்சில் விக்கெட்ஸ் எடுக்கல. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக பவுல் பண்ணியிருந்தார். பட் அதுக்கு முந்தின மேட்ச்சில் 2 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருந்தாரு. இந்த வென்யூவில் 2 இன்னிங்ஸில் 3 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. தென் அகேன்ஸ்ட் சூப்பர் சார்ஜர்ஸ் 4 இன்னிங்ஸில் 6 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இங்கே ஒரு விக்கெட்டாவது எடுக்கலாம். தென் டீசன்ட் பேட்டரும் கூட 20-24 ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் பேட்டிங் சான்ஸ் கிடைச்சா. டான் லாரன்ஸ் நம்பர் 6ல் பேட்டிங் ஆடுவார். டீசன்ட் பிளேயர். பட் இந்த சீரீஸில் இன்னும் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலை. 3 இன்னிங்ஸில் 27 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இந்த வென்யூலையும் சரி எகென்ஸ்ட் மான்செஸ்டரும் சரி பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலை.
தென் டீசன்ட் பவுலரும் கூட சம்டைம் 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணலாம், பட் விக்கெட் டேக்கிங்கில் பெருசாக இல்லை. டோம் லாஸ் 2-3 ஓவர்ஸ் கிட்ட பவுல் பண்ணுவார், டெத் ஓவர்ஸில் 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணுறாரு. லாஸ்ட் மேட்ச்சில் 2 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு. கன்சிஸ்டண்டாக விக்கெட்ஸ் எடுக்கிற பவுலர் இல்லை, எப்போவாவது 1-2 விக்கெட்ஸ் எடுக்கிற பவுலர். 100 சீரீஸில் 4 இன்னிங்ஸில் 3 விக்கெட்ஸ் கிட்ட தான் எடுத்திருக்காரு. இந்த வென்யூலையும் சரி எகென்ஸ்ட் மான்செஸ்டரும் சரி ஒரு மேட்ச் பவுல் பண்ணி அதில் விக்கெட்ஸ் எடுக்கலை. அதில் ரஷீத் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார், விக்கெட் டேக்கிங் பவுலர். ஆல்மோஸ்ட் எல்லா மேட்ச்லையும் விக்கெட்ஸ் எடுக்கிறாரு. இந்த வென்யூவில் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. 100 சீரீஸில் இந்த வென்யூவில் 3 இன்னிங்ஸில் 6 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. தென் அகேன்ஸ்ட் மான்செஸ்டர் 7 இன்னிங்ஸில் 10 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. 1-2 விக்கெட்ஸ் எடுக்க முடியும், டீமில் கான்சிடர் பண்ணுங்க. மேத்யூ போர்ட்ஸ் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார், விக்கெட் டேக்கிங் பவுலர். பட் 100 சீரீஸில் குறிப்பிட்ட வென்யூஸில் தான் நல்லா பவுல் பண்ணுறாரு. இந்த வென்யூவில் ரெக்கார்ட்ஸ் அவ்வளோ கிரேட்டாக இல்லை. இந்த வென்யூவில் 2 இன்னிங்ஸில் 1 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. தென் அகேன்ஸ்ட் மான்செஸ்டர்னு பார்த்தா 4 இன்னிங்ஸில் 2 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காரு. இங்கே பவுல் ஃபர்ஸ்ட் பண்ணால் விக்கெட்ஸ் எடுக்க சான்ஸ் இருக்குது, டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறதால. ஜேக்கப் டஃபி 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார், பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறாரு. கன்சிஸ்டண்டாக விக்கெட்ஸ் எடுக்கிற பவுலர். இந்த சீசனில் 2 இன்னிங்ஸில் 5 விக்கெட்ஸ் கிட்டே எடுத்திருக்காரு. இங்கேயும் விக்கெட்ஸ் எடுக்கலாம், டீமில் கன்சிடர் பண்ணுங்க. டீம் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர்ஸில் ஜோஸ் பட்லர். கிளாஸனையும் கன்சிடர் பண்ணுங்க, எப்போ வேணாலும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலாம். பேட்டர்ஸில் ஹாரி ப்ரூக், பில் சால்ட், டேவிட் மாலன், தென் ரச்சின் ரவீந்திராவை கூட கன்சிடர் பண்ணலாம். மாலனுக்கு பதிலாக சாக்ரவுலியை கூட கன்சிடர் பண்ணலாம். ஆல்ரவுண்டர்ஸில் கிரகோரி, தென் மிச்சல் சானர், லாரன்ஸ் அண்ட் டோம் ஹார்ட்லியை கிராண்ட் லீக்ல கன்சிடர் பண்ணுங்க. பவுலர்ஸில் அதில் ரஷீத், ஜோஷ் டாங், தென் நூர் அகமதையும் கன்சிடர் பண்ணுங்க, விக்கெட்ஸ் எடுக்கலாம். தென் ஸ்காட் கரி அண்ட் ஜேக்கப் டஃபி, தென் சோனி பேக்கர் அண்ட் மேத்யூ போர்ட்ஸை கிராண்ட் லீக்ல கன்சிடர் பண்ணுங்க. கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ஸ்மால் லீக்ல ஜோஸ் பட்லர், பில் சால்ட், தென் ரச்சினை ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்ல கிளாசன், ஹாரி ப்ரூக், தென் டேவிட் மாலனை ட்ரை பண்ணலாம். நூர் அகமது இருக்கிறதால ஹாரி ப்ரூக்கை கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. மேலும் இதே மாதிரி ஃபேண்டசி வீடியோஸுக்கு மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் ஃபேண்டசி சம்பந்தமான அப்டேட்ஸுக்கு கிரிக்கெட் பேசுவோம் டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கங்க. டெலிகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. லாஸ்ட் மினிட்ஸில் டீம் அண்ட் அப்டேட்ஸ் டெலிகிராமில் கொடுக்கப்படும். மிக்க நன்றி.